வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் தர்ஷனா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். தாவேகாவுக்கு யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை. அமைச்சர் நிர்மல்குமார் அதிரடி அறிவிப்பு. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக தீக்குளித்து உயிரிழந்தார் வர்த்தக அணியின் மாவட்ட இணை செயலாளர் மகேந்திரன். அதிமுக நிர்வாகி மகேந்திரன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி. அதிமுகவின் சார்பில் 55 லட்சம் ரூபாய் மகேந்திரனின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க திட்டம். பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேகாவுக்கு யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீதித்துறையில் அரசு வழக்கறிஞர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் தகுதி அடிப்படையிலும் மட்டுமே நியமிக்கப்படுவர் என்று தெரிவித்தார். தாவேகா ஆட்சியில் அரசு பணி நியமனங்களுக்கு ஒருபோதும் லஞ்சம் பெறப்படாது என்று உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் திமுகவுடன் கூட்டணி வைக்க முயன்றதாலேயே அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இழந்ததால்தான் தாவேகாவில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் தாவேகாவுக்கு யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். மேகதாது விவகாரத்தில் அணை கட்டுவதை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம் என்றும் தெரிவித்தார். சொல்றாங்க. இதை அங்க இருக்கிற கட்சிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள 2 குடும்பம் சேர்ந்து மீண்டும் அவர்கள் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சி நடந்தது. அதிமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக இருக்கிற யாருக்கும் பிடிக்கல, திமுக கூட்டணியில் இருந்த யாருக்கும் பிடிக்கல. அதனாலதான் இந்த பிளவுகளே வந்தது. திமுக கூட்டணியிலிருந்து பலர் ஏன் வெளியே வந்தாங்க? ஏனால் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்தார்கள். திமுகவும் அதிமுக ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த முயற்சியில் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வந்தது. அதை பிடிக்காமல் வெளியே வருபவர்களை, அதை பிடிக்காமல் வெளியே வரவங்களும் போது நீங்க என்ன களங்கம் சுமத்தினாலும் இதுதான் நடந்த உண்மையில. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக அதிமுக வர்த்தக அணியின் மாவட்ட இணை செயலாளர் மகேந்திரன் தீக்குளித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் அதிமுக வர்த்தக அணியின் மாவட்ட இணை செயலாளராக இருந்தார். தீவிர அதிமுக விசுவாசியான இவர் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சி தோல்வியடைந்ததாலும் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாகவும் கடும் அதிர்ச்சியில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் மகேந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் உருக்கமான வீடியோ ஒன்றை பதிவிட்டு இருந்தார். அதில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றும் அதிமுக தோற்று போனது வேதனை அளிக்கிறது என்றும் வலியுறுத்தினார். தனது உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனை பார்த்ததும் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதையடுத்து திருப்பனந்தாள் அருகே பாலூர் என்ற இடத்தில் எரிந்த நிலையில் அவரது உடலை காவல்துறையினர் மீட்டு உடற்கூறாய்வுக்காக திருப்பனந்தாள் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் திருப்பனந்தாள் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகி மகேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பனந்தாள் வருகை தந்தார். அப்போது மகேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய எடப்பாடி பழனிசாமி மகேந்திரன் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மகேந்திரனின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்று தெரிவித்தார். மகேந்திரனின் குழந்தைகள் செலவை அதிமுகவே ஏற்கும் என்றும் கூறினார். அதிமுக தொண்டர்கள் யாரும் இதுபோல விபரீத முடிவை எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அதிமுகவின் சார்பில் 55 லட்சம் ரூபாய் மகேந்திரனின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அவருடைய மனைவி திரு முனீஸ்வரி அவர்களும் மகேந்திரன் அவர்களுக்கு 1 வயது குழந்தையும் இருக்கின்றது. அந்த குழந்தை வளர்ந்து பள்ளி படிப்பை தொடங்கியதிலிருந்து கல்வி கற்று முடிகின்ற வரை ஆகின்ற அனைத்து கல்வி கட்டணத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியே வழங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஒரு மகேந்திரனை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கு குடும்ப நலம் நிதியாக
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதள பக்கத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடன் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு நிதியமைச்சர் அண்மையில் விளக்கம் சொல்லியிருப்பதாக தெரிவித்தார். வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றும் செயல் என்று கூறினார். தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதிப்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொய்யான வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிவிட்டு தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி புதிய கட்சி அல்லது புதிய அரசியல் அமைப்பை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இது தொடர்பாக அவர் டெல்லிக்கு சென்று பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்பட பல்வேறு முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளார். மேலும் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்த அறிவிப்பை நாளை மறுநாள் அவர் வெளியிடுவார் என அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். கோயம்புத்தூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியின் ஆண்கள் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய ராணுவ அணி இந்திய கடற்படை அணியை 95-77 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. பெண்கள் பிரிவு இறுதிப் போட்டியில் தென் மத்திய ரயில்வே அணி கேரள மாநில மின்சார வாரிய அணியை 74-67 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. இவ்விழாவில் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு ஆண்கள் பிரிவில் முதலிடம் பெற்ற இந்திய ராணுவ அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும் வழங்கினார். இதையடுத்து பெண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற தென் மத்திய ரயில்வே அணிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசும் CRI பம்ப்ஸ் கோப்பையும் வழங்கினார். அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் திடீரென நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகளை சாப்பிட்டு பார்த்து தினமும் இதுபோன்ற உணவுகளையே வழங்க வேண்டும் எனவும் மருத்துவமனையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து அறந்தாங்கி பேருந்து நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்தார். அங்கு பொதுமக்கள் பொதுவெளியில் சிறுநீர் கழிப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பயணிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அங்கிருக்கும் இலவச கழிப்பிடத்தை சீராக பராமரித்து தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு நகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி அருகே வள்ளநாட்டில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் வெள்ளையத்தேவனின் பிறந்த நாளையொட்டி அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாட்டில் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் வெள்ளையத்தேவனின் பிறந்த நாளையொட்டி அமைச்சர்கள் ஸ்ரீநாத், மதன்ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன், கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே தீ விபத்தில் வீட்டை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி ஆறுதல் கூறி அரசின் நிவாரண உதவிகள் விரைந்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் வரதராஜன் பேட்டையைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவரின் வீடு எதிர்பாராத விதமாக தீப்பற்றி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி நேரில் சென்று தீக்கிரையான வீட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வீட்டை இழந்து தவிக்கும் அக்குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அரசின் நிவாரண உதவிகள் விரைந்து கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உடையார்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வீட்டின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மேற்கூரை தூக்கி வீசப்பட்டதுடன் மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்து கீழே விழுந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி மழையினால் சேதமடைந்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார்.
அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி அரசின் நிவாரண உதவிகள் விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றி தெரியாத தங்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை ஆண்டாள்புரத்தில் நடைபெற்ற தனியார் குடியிருப்பு நலச்சங்க நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பம் பற்றி தெரியாத தங்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள். ஆனால் அது தெரிந்தவர்கள் இன்று அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். ஒருவரது வெற்றிக்கு பிறகு அவருடைய அறிவு ஏன் அடுத்தடுத்து அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மேலும் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவானாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி தங்களது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என தாவேக தென்மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் எட்டப்பாளையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் வடிவேல் கலந்து கொண்டு கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களுடன் ரொக்க பரிசுகளையும் வழங்கி வாழ்த்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து முன்னேறி தங்களது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் மாணவர்களின் பெற்றோர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கட்சியின் கடைக்கோடி தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என்று அதிமுக புதிய மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். கரூரில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மாவட்ட செயலாளர் கமலக்கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் என்று கூறினார். மேலும் வருங்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வகையில் கட்சியின் கடைக்கோடி தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். வணக்கம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களால் கரூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிக்கப்பட்டு இன்று முறைப்படி கழகத்திலே கரூர் மாவட்ட கழக அலுவலகத்திலே பணிகளை தொடங்குவதற்காக இன்று வெளியேறு இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அத்தனை பொறுப்பாளர்கள் என்று இன்று கழகத்திலே கரூர் மாவட்டத்தில் பணியை தொடங்கியிருக்கின்றோம். என்னுடைய பணியானது அடுத்து கழகத்திலே கரூர் மாவட்டத்தை கழக தொண்டர்களை சந்தித்து கட்சியை இலட்சியம் செய்து கட்சியை எதிர்காலத்திலே பலப்படுத்துவதற்கான பணியை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். வரும் காலங்களிலே கரூர் மாவட்டத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருவாரியான வெற்றியை பெற்றது என்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இன்று நாங்கள் முதல் கட்டமாக அணியை வைத்துள்ளோம். நிச்சயமாக இந்த பணி சிறப்பாக இருக்கும். என்று சொன்னால் இன்று தோல்வியை நாங்கள் தெரிவித்தாலும் கூட மக்களின் மதிப்பை நாங்கள் இழக்கவில்லை. கிட்டத்தட்ட 1,36,00,000 வாக்குகளை நாங்கள் முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றோம். தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற மால்முருகன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற மால்முருகன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பிச்சிவிளை பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற மால்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது தனக்கு பொறுப்பு அளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இதன் பின்னர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முருகேசன், ஒட்டப்பிடாரம் தொகுதி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கனி ஆகியோருடன் இணைந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸை வலுப்படுத்த பாடுபடுவோம் என்று கூறினார். இந்நிகழ்வில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். நான் அந்த கட்சிக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து முன்னேற்றி செல்வேன் எனவும், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் தொகுதி அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் கனி அவர்களுக்கு ஓட்டப்பிடாரம் தொகுதியை பொறுப்பாளராக நியமித்துள்ளார்கள். நாங்கள் மூவரும் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி மாவட்டத்தை
தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து நல்லபடியாக செயலாற்றி மக்கள் பணியாற்றுவோம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் என்பது கிருமி தொற்று நோய் அல்ல, உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் உருவாகும் நரம்பியல் பாதிப்பு என்று இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உலக மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் தினத்தையொட்டி இந்திய மருத்துவ சங்கத்தின் தென் சென்னை கிளை சார்பில் தொடர் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நரம்பியல் மருத்துவர் தீபக் அர்ஜுன்தாஸ் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் நோய் குறித்தும் அதன் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் குறித்தும் உரையாற்றினார். இதில் மாநில செயலாளர் திரவிய மோகன், மாநில நிதி செயலாளர் சாலமன் ஜெயா, மாநில இணை செயலாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் ஸ்ரீதர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் என்பது கிருமி தொற்று நோயில்லை என்றும் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களால் உருவாகும் நரம்பியல் பாதிப்பு என்றும் விளக்கினார். மேலும் இந்நோயால் தமிழகத்தில் 25 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பார்வை இழப்பு, உடல் இயக்க குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். அது அந்த வாரியத்திலே கிட்டத்தட்ட 3500 மருத்துவமனைகள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சின்ன சின்ன மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள் கிடையாது. 50-50க்கும் குறைவான படுக்கைகள் கொண்ட சிறிய மருத்துவமனைகள் எங்கள் சங்கத்திலே இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய பிரச்சனைகள், அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய விஞ்ஞான முறைகள், அவற்றை பற்றியான விவாதங்கள் இன்று சிறப்பாக பகல் நேரத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. கோவையைச் சேர்ந்த சிறுமி சன்விதா ஸ்ரீ 3 நிமிடங்களில் தமிழ் மொழியின் 247 எழுத்துக்களை தட்டச்சு செய்து அசத்திய நிலையில் அவருக்கு இந்தியன் ஸ்டார் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த 8 வயது சிறுமி சன்விதா ஸ்ரீ கணினியில் ஆங்கில விசைப்பலகையை பயன்படுத்தி தமிழ் மொழியின் 247 எழுத்துக்களையும் வெறும் 3 நிமிடங்களில் தட்டச்சு செய்து அசத்தியுள்ளார். சிறுமியின் இந்த அபார திறமை மற்றும் முயற்சியை பாராட்டி அவரது சாதனை ஏசியன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோவையில் தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுமி சன்விதா ஸ்ரீக்கு இந்தியன் ஸ்டார் ஐகான் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிறுமியின் இந்த சாதனைக்கு பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நம்மளோட அடையாளம் தாய் தந்தை போல் தமிழ் மொழி விட்டு கொடுக்கக்கூடாது. 247 லெட்டர்ஸை நான் 3 மினிட்ஸில் இங்கிலீஷ் கீபோர்டில் டைப் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இது சொல்லி கொடுத்ததுக்கு நான் ப்ரவுட் பண்ணுறேன். திருவள்ளூர் அருகே பொதுமக்கள் 10 நாட்களாக ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காமல் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வெள்ளிவாயல் சாவடியில் உள்ள நியாய விலை கடையை இடித்து புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கடந்த 2 வருடங்களாக மனு அளித்த நிலையில் நியாய விலை கடை அருகில் உள்ள நூலக கட்டிடத்தில் இயங்கி வந்தன. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்காமல் புறக்கணித்தனர். இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் பேசிய போது தற்போது 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்க செல்வதாகவும் இதனால் வயதானவர்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர் என்றும் தெரிவித்தனர். அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு பழுதடைந்த கட்டிடத்தை இடித்து புதிதாக கட்டித்தர முன்வர வேண்டும் எனவும் ரேஷன் பொருட்கள் வாங்க போவதில்லை எனவும் கூறினர். இதுகுறித்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 20 வருஷமா நாங்கள் இந்த வெளிவாயல் பஞ்சாயத்தில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து ரேஷன் கார்டை டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் வந்து இந்த 16 ரூம் ரேஷன் கார்டே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை எத்தனை வச்சுருந்தாங்க. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதையும் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. காலி பண்ணிட்டு வெளிவாயல் சாவடியிலேருந்து எலஞ்சாடி பஞ்சாயத்துக்கு அந்த கடை கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இங்கேருந்து வெளிவாயல் சாவடியிலேருந்து எலஞ்சாடி பஞ்சாயத்துக்கு போனாக்கா 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு போனோம். வயசானவங்க இருக்கிறாங்க, கால் உடஞ்சி இருக்கிறாங்க. இந்த வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். இந்த வெயிலில் வந்து அந்த அவ்வளோ தொலைக்கு போயிட்டு எங்களால் வாங்கிட்டு வர முடியாது. அந்த கடையை வந்து இப்போ அந்த டேமேஜாக இருக்கிற கடையை வந்து எங்களுக்கு நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்து நாங்கள் மறுபடியும் அந்த வெளிவாட்சாடி பஞ்சாயத்தில் நாங்கள் ரேஷன் வாங்குற மாரி பார்ப்போம். அதுக்கு மேலே இது கட்டி கொடுக்கலனாக்கா நாங்கள் வந்து வெளிவாட்சாடி பஞ்சாயத்தில் மொத்தமே சேர்ந்து நாங்கள் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுவோம். பெரம்பலூர் அருகே 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஒரு பெண் ஊர்காவல் படை வீரர் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியில் இலங்கைக்கு கஞ்சாவை கடத்த இருந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவினர் நடத்திய விசாரணையில் அன்னமங்கலத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் பிரசாத், பெரம்பலூரைச் சேர்ந்த ஜெகநாதன்,
எசனே கிராமத்தைச் சேர்ந்த சிபிநாத், ஆண்டிக்குறும்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த அம்சவள்ளி என்ற ஊர்காவல் படை வீரர் உள்ளிட்ட 5 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மறு விற்பனை செய்துள்ளது என்பது தெரியவந்தது. இதில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த முக்கிய குற்றவாளி அன்னமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த கஞ்சா கடத்தல் தொடர்பாக புதுக்கோட்டை, பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக காணப்பட்டது. இந்நிலையில் மதியம் வெப்பத்தின் அளவு குறைந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 7வது மாவட்ட ஆட்சியராக பிரியா பொறுப்பேற்றுக் கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த சந்திரகலா தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் இணை இயக்குநராக பணிபுரிந்து வந்த பிரியா தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து கோப்புகளில் கையொப்பமிட்டு பதவியேற்றார். மேலும் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியருக்கு வருவாய்த்துறை மற்றும் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியா செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது ராணிப்பேட்டை மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றும் நோக்கத்தில் மாவட்ட நிர்வாகம் செயல்படும் என்றும் தெரிவித்தார். விவசாய மக்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கன்னியாகுமரி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் ரோட்டரியின் நோக்கங்களை செயல்படுத்துவது குறித்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தேரேக்கால் புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ரோட்டரியின் நோக்கங்களை செயல்படுத்துவது குறித்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் 125 ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி மாவட்ட புதிய ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசியபோது ரோட்டரியின் முக்கியமான திட்டமாக 125 பின்தங்கிய கிராமங்களை தத்தெடுத்து அவற்றின் முழுமையான வளர்ச்சிக்காக பணிகள் செய்யப்பட உள்ளது என்று தெரிவித்தார். தனிநபர் கழிப்பறை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அந்த வாய்ப்பின் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கு சேவைகளை நிறைய செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த கவர்னரோட டிஸ்கிரிப்ஷனுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒன்று ரோட்டரி இன்டர்நேஷனல் ஏற்கனவே உள்ள ஃபண்டு எங்கள் ரோட்டரி மெம்பர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வரும். அதை வச்சு நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ரெகுலராகவே டோனர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு அரசியல் நிகழ்வுல ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அறந்தாங்கி அருகே உள்ள காடை இடையாத்தூர் நாகம்மாள் கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவையொட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை பொதுமக்கள் சாலையோரத்தில் நின்று ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காடை இடையாத்தூர் கிராமத்தில் உள்ள நாகம்மாள் கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. தொடர்ந்து சாலையில் சீறி பாய்ந்து சென்ற காளைகளை பொதுமக்கள் சாலையோரத்தில் நின்று ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டிய சாரதிகளுக்கும் பணப்பரிசும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இனி வருவது திரையுலக செய்திகள். தனது மகன்கள் அல்லது பேரன்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்று கஸ்தூரி ராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகர் தனுஷின் தந்தையுமான கஸ்தூரி ராஜா கலந்து கொண்டு மேடையில் பேசினார். அப்போது அவரிடம் சென்னையில் மிகவும் பவர்ஃபுல்லான இடம் போயஸ் கார்டன் என்கிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், சென்னையில் பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான், கலைஞர் அங்குதான் வாழ்ந்தார் என்றும் ஒளி பிறந்த இடம் கோபாலபுரம் தான் என்றும் குறிப்பிட்டார். கஸ்தூரி ராஜாவின் குடும்பத்தில் இருந்து அரசியலுக்கு வருவார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தனது குடும்பத்தில் இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் தனது மகன்கள் அல்லது பேரன்கள் வரலாம் என்றும் தெரிவித்தார். இனி வருவது உலகச் செய்திகள். ஈரானின் ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது.
ஈரானின் கோருக் மற்றும் கெஷம் தீவுகளில் உள்ள ரேடார் மற்றும் ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த நடவடிக்கை தற்காப்பு நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு பின் குஜராத் டைட்டன்ஸ் அணி பயணித்த பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடியும் 2ஆம் இடம் பிடித்த குஜராத் அணிக்கு 12 கோடியே 50 லட்சம் ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் போட்டிக்கு பிறகு குஜராத் அணி வீரர்கள் மைதானத்திலிருந்து தங்கும் விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த பேருந்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஊழியர்கள் உடனடியாக அனைத்து வீரர்களையும் பாதுகாப்பாக கீழே இறங்க செய்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் வீரர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாலையில் நின்று கொண்டிருந்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,26,544 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 158 புள்ளிகள் அதிகரித்து 74,934 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 44 புள்ளிகள் அதிகரித்து 23,592 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். தாவேகாவுக்கு யாரிடமும் பேரம் பேச வேண்டிய அவசியமில்லை. அமைச்சர் நிர்மல்குமார் அதிரடி அறிவிப்பு. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக தீக்குளித்து உயிரிழந்தார் வர்த்தக அணியின் மாவட்ட இணை செயலாளர் மகேந்திரன். அதிமுக நிர்வாகி மகேந்திரன் உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி. அதிமுகவின் சார்பில் 55 லட்சம் ரூபாய் மகேந்திரனின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகம். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க திட்டம். பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.